ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹெட் மாஸ்டர் சார் இங்கே இருக்கிறாரு. ஸோ ஹெட் மாஸ்டர் சார் வந்து நிறைய கேட்டுருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FII என்ன அப்படிங்கிறத கிளியராக டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய டேர்ம் FIIs பார்த்துட்டு இருக்கோம். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நம்ம நிறைய டேர்ம் நாலேஜெல்லாம் பார்ப்போம் சார். ஆமாம். ஸோ இது பற்றி சொல்லுங்கள் சார். யாரெல்லாம் என்ன, எவ்வளோ வந்து நெட்வொர்த் இருந்தால் அவங்க வந்து HNI அந்த மாதிரி. ஓகே, சரி, பேசிக்கலி அகெயின் நமக்கு எது கைட் பண்ண போகுதுன்னா டு எக்ஸ்பிளைன் செபியோட ரூல்ஸ் இல்லாட்டா ஆர்பிஐயோட ரூல்ஸ், இதுதான் வந்து நம்ம கைட் பண்ண போகுது. தீஸ் ஆர் ஆல் த டேர்ம்ஸ் வெரி ஆஃபன் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அதனால் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்கள வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ பேசிக்கலி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டன் ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஆர்பிஐயும் செபியும் வந்து பர்மிட் பண்ணுறாங்க. யார் ஃபாரினில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அதர்வைஸ் லார்ஜ் கேபிட்டல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க வந்து they can come like pension funds, அந்த மாதிரி கம்பெனி இவங்க கூட நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஆர்பிஐ, செபி அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாரும் ரூல்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா நம்ம கண்ட்ரி வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி, ரிட்டர்னும் ஜாஸ்தி. அதனால வந்து அங்கேருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்களாம் மேண்டேட்ரியாக அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் வித் ஆர்பிஐ அண்ட் செபி. ஓகே. அப்புறமேல் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு வரப்போகுது, இந்தியாவுக்கு இதனால் நிறைய பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கிறதுனால அவங்களும் வந்து பெரிய எக்ஸ்பேன்ஷன் பிளான் வந்து பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணோன்னு தான் இவங்க ஆக்டிவிட்டீஸே ஆரம்பிக்க முடியும். இதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், ரெண்டு பேருமே வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் மாதிரி தான் இருக்கவங்க தான் பண்ண முடியல. ஒரு தனி இண்டிவிஜுவல் நிறைய நெட்வொர்க் இருக்குது தான் அவங்க பண்ண முடியாது. அவங்க வந்து இந்த FII கேட்டகரிக்குள்ளே வர மாட்டாங்க. இவங்களை ஃபாரினில் இருக்கணும், ரிஜிஸ்டர்டு கம்பெனி ஃபாரினில் இருக்கணும். அதான் அவங்க வந்து இட் மஸ்ட் பி an இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். அப்போ தான் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி தே வில் பி ஹேவிங் இட். ஓகே சார். அவங்க வந்து இந்தியாவில் இது வரைக்கும் அபவுட் $600 பில்லியன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா they cannot buy more than 24% of the Indian companies. இப்போ ஒரு ஷேர் வந்து $1,00,000 ஒர்த் இருக்குன்னா அதில் வந்து 24,000 வரைக்கும் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும், வாங்க முடியும். ஓகே ஓகே. அதுக்கு மேலே அவங்க வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த போர்டுக்கு பர்மிஷன் வாங்கணும், அப்புறமேல் தான் அவங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது வந்து அது பேங்கிங் ரெகுலேஷன், பேங்கிங் கம்பெனியாக இருந்துச்சுன்னா தென் வந்து 20% மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் இன் கம்பெனிஸ். பட் இந்தியாவில் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர் யார் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓகே ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த QIBன்னு சொல்கிறாங்க, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிட்டர்ஸ் பையர்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் நத்திங் பட் ஓகே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த FIIs, அந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இல்லாட்டா பிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ கம்மிங் டு த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதோட ரெப்ளிகா தான் இது. ஒன்று வந்து இவங்க வந்து டொமஸ்டிக்கில் வந்து இந்தியாவில் இருப்பாங்க, அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எந்த கண்ட்ரியில் வேணால் இருக்கும். ஸோ இங்கே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அகெயின் நம்ம கண்ட்ரியில் இருக்க பென்ஷன் ஃபண்ட்ஸ், யார் இந்த NPS, அப்புறம் ஈவன் EPF கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அவங்க. அப்புறமேல பேங்க்ஸ், நிறைய பேங்க்ஸ் வந்து தே ஹேவ் தேர் ஓன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், அவங்க டைரெக்டாக கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இதை சப்சிடரி ஃபார்ம் பண்ணி அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களாம் தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. ஓகே. இப்போ இந்த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்மளுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேவியர் ஆஃப் த ஷேர் மார்க்கெட் மாதிரி இன்னைக்கு இருக்குது சிச்சுவேஷனில். ஏன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வித்ட்ரா பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய
அன்சர்டைனிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால அவங்க வந்து நிறைய வித்ரா பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் அங்கே கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதனாலையும் அவங்க ரிட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ஹெச்என்ஐ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி நபர் வந்து அதிகமான பணம் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கன்னா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல். எவ்வளோ பணம் இருந்தால் சார் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்? அதுக்கு வந்து ஒரு கிளியர் டெஃபினேஷன் ஒன்று கிடையாது. ஓகே. பட் ஆனால் நார்மலாக வந்து காமன் பார்லன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 5 crore and above சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் யார் கையில் வச்சுட்டு இருக்காங்களோ ஓகே அவங்கள வந்து வி கேன் கால் இட் அஸ் அ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ தீஸ் பீப்புள் ஆல்சோ நல்ல வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன்னைக்கு ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க கூட இந்த பல்க் டீல் சொல்லுவாங்க, அதில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க கூட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க டைரெக்டாக கம்பெனிலேருந்து. ஸோ இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் நம்ம வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அப்படின்னு சொல்கிறோம். குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து HNI இன்க்ளூட் ஆகாது அதில். ஓகே ஓகே. எனக்கு என்ன கேள்வினா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அப்படிங்கிறதுக்கு அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஏன் குவாலிஃபைடுனா சம் கைண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், சம் கைண்ட் ஆஃப் அப்ரூவல். ஓகே. அண்டு அவங்க வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதான் குவாலிஃபைட். தே ஆர் குவாலிஃபைடு ஆன் தட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து இன்னொன்று விட்டுட்டோம், இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ். நார்மலாக வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்கிறது ஒரு 2 lakhs கீழே வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க நார்மலி. ஸோ இது அகெயின் காமன் பார்லன்ஸில் தான். அதாவது செபி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி 2 lakhs கீழே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்கள வந்து we can call it as a retail investors அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இவங்க தான் தி பேசிக் பேக் போன் ஃபார் an IPO or FBO. சில்லறை முதலீட்டாளர்கள். ஓகே. அந்த சில்லறை முதலீட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. இதே இதில் வந்து இந்த FBOவில் வந்து ஒன் மோர் திங் இருக்கு, அது ப்ரொமோட்டர். ப்ரொமோட்டரை பற்றி. ஆனால் இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால வந்து இன்னொரு வீடியோ தனியாக போட்டு எக்ஸ்பிளைன். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரொமோட்டர்னா யார், ப்ரொமோட்டர் ஸ்டேக் ஹோல்டிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு காவேரி பிஸ்னஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தமிழில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி காவேரி பிஸ்னஸ் தான். நான் எழுதியே கொடுக்குறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக. ஓகே சார்.